முக்கியம் இல்லையா? அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா இல்லைங்க. ஒரு 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 மனிதனுடைய உயர்வுக்கும் வெற்றிக்கும் காரணம் வந்து இதுக்கு முன்னால யாரெல்லாம் படம் பண்ணாங்க. நான் அவங்ககிட்ட வேலை பார்க்கணுங்கிறது இல்லை. சினிமா பார்த்துருப்பேன் இல்லையா? பந்துலு சார் ஆகட்டும், பீம்சிங் ஆகட்டும், ஸ்ரீதர் சார் ஆகட்டும், கேஜி ஆகட்டும், கே பாலசன் சார் ஆகட்டும், இப்படி எல்லா டைரக்டர் பற்றியும் அவங்க படங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் இல்லையா? அது என்ன எரியாம என் மனசுக்குள்ள ஏறி இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர். நான் இது படம் பண்ணும்போது இந்த சீன் மாதிரி பண்ணணும் அப்படி திங்க் பண்ணி பண்றதில்ல. ஆனால் நம்மள எரியாம வந்து நல்ல விஷயங்கள் நமக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கு. அது மாதிரிதான் என் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே ப்ரூவ் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு பக்கபலமா அவங்க இருந்திருக்காங்க. ஒரு பார்த்திபன் கிட்ட அந்த டேலண்ட் இருந்தது, ஒரு பாண்டியராஜன் கிட்ட அந்த டேலண்ட் இருந்தது, வி சேகர், குமார், லிவிங்ஸ்டன். ஸோ இதெல்லாம் எனக்கு என்னன்னா இது ஒரு கிஃப்ட்னு தான் நினைப்பேன் நான். ஏன்னா நல்ல அசிஸ்டண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சமாஜம் இல்லையா? ஸோ அதனாலதான் அவங்கெல்லாம் வந்து பின்னால வந்து வரும்போது அவங்கவுங்களுடைய இதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க. எனக்கு இவங்கெல்லாம் கிடைச்சதுங்கிறது ஒரு எனக்கு சின்சியரா எல்லாமே இருந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த முன்னாள் இந்த டேரக்டருக்கு என்ன மரியாதையோ என்ன இது கொடுக்கணுமோ அந்த கிரெடிட் இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. எங்கூட அசிஸ்டண்டா இருந்தவங்க எல்லாத்துக்குமே. சார் வந்து திரைக்கதை